அரப் கண்ட்ரியில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த உண்டியல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நல்லாவே தெரியும். 250 ரூபாயில இருந்து ஒரு 300 ரூபா மட்டும் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த உண்டியல் முறையை தமிழ்நாட்டில் ஆங்காங்க இருக்கக்கூடிய சில புரோக்கர்ஸ் மறைமுகமாக செயல்படுத்தி வருவதாகவும், என்ன ஆச்சுன்னு அந்த புரோக்கர்கிட்ட பணம் கொடுத்த நபர் கேட்கும் பொழுது, எனக்கு பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுங்க, கண்டிப்பா நான் பணம் கொடுத்துருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அப்படியே காலம் கடத்தி அப்படியே அந்த நபர் ஏமாற்றப்படுகிறார். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டரத்தமிழன் ஜஸ்டின். உண்டியல் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கிடைக்கக்கூடிய பணத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறத தான் நம்ம உண்டியல் அப்படின்னு குறிப்பிடுவோம் நம்ம. ஆனா இந்த உண்டியல்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக அரப் கண்ட்ரியில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த உண்டியல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நல்லாவே தெரியும். வெளிநாட்டுல இருந்து பணத்தை இங்க கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் உண்டியல். வங்கி மூலியமா பணத்தை வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வரும் பொழுது அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்றதை பார்ப்பாங்க, சர்வீஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது போக எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது. மேலும் 2-3 தினங்கள் கூட ஆகலாம். ஆனா இந்த உண்டியல் முறையில அப்படி கிடையாது. வெளிநாட்டுல ஒரு குறிப்பிட்ட நபரிடம் ஒரு பணம் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். ரியாலோ, திர்காமோ, டாலரோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சில நபரை குறிப்பிட்டு நீங்க நேரா அங்க போங்க, அவங்க உங்களுக்கு இந்திய ரூபாயில பணத்தை அப்படியே கொடுத்துருவாங்கன்றதையும் அங்க தெரிவிச்சிருவாங்க. சில அடையாளங்களை சொல்லி வாங்குற மாதிரியாக இருக்கும். இந்த முறை தான் இந்த உண்டியல் முறை. இது முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது. வரி செலுத்தாம இப்படி இந்த உண்டியல் முறை மூலமாக பணத்தை வெளிநாட்டில இருந்து இங்க கொண்டு வரது தண்டனைக்குரிய குற்றமும் ஆகும். இந்த முறை இப்ப சமீப காலமா ரொம்ப அதிகரிச்சுட்டு வரதாகவும், மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம்னா 250 ரூபாயில இருந்து ஒரு 300 ரூபா மட்டும் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக பணவர்த்தனையும் இந்த முறையில கையாளப்படுவதாகவும் சொல்றாங்க. இந்த உண்டியல் முறையை தமிழ்நாட்டில் ஆங்காங்க இருக்கக்கூடிய சில புரோக்கர்ஸ் மறைமுகமாக செயல்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. இதுல என்ன இருக்கு? நம்ம சம்பாரிச்ச பணம், நம்ம பணம் அனுப்புறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பலாம்ல, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது முற்றிலும் தவறானது. இப்படி சின்ன தொகைகள் அனுப்பும்போது எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு பெரிய தொகை, உதாரணத்துக்கு தங்கள் வீட்டில் ஒரு திருமணம் இருக்கு, அதனால நம்ம பணம் உடனடியாக ஒரு லம்பா ஒரு 20 லட்சம் ரூபாய் நம்ம அனுப்புறோம். அங்கேருந்து நம்ம காலி பண்ணி இப்போ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரிப்பா நம்ம சொந்த ஊரில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதன் வழியாக அனுப்புகிறாங்க அப்படின்னு பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த புரோக்கர்ஸ் அவங்களுடைய கைவரிசைகளை காட்டிடுறாங்க. ஆமாங்க, சின்ன தொகை அனுப்பும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா பெரிய தொகை அனுப்பும் பொழுது அந்த தொகை அப்படியே ஏமாற்றப்படுவதாக குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு அந்த புரோக்கர்கிட்ட பணம் கொடுத்த நபர் கேட்கும் பொழுது, எனக்கு பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுங்க, கண்டிப்பா நான் பணம் கொடுத்துருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அப்படியே காலம் கடத்தி அப்படியே அந்த நபர் ஏமாற்றப்படுகிறார். நீண்ட காலமா இந்த உண்டியல் முறை மூலமாக ஒருவர் பணத்தை தன்னுடைய ஊருக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு கடைசியாக அனுப்பிச்ச அந்த ஒரு பெரிய தொகை ஏமாற்றப்படுவது அவருக்கு தெரியாது. இதனால நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், அதனால ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு கிடையாது, எப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே, நம்ம அப்பெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு அப்படின்னு நாள் கடந்து கடைசியாக தான் அவர் உணர்வார், ஆஹா நாம முழுதாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், ஒரு லம்ப் அமௌண்ட் கிடைச்ச உடனே நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்றது அந்த நபர் அப்பதான் உணர்வாரு. இந்த புரோக்கர்கள் ஆங்காங்க மறைமுகமாக செயல்பட்டு வராங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, அதே வேளைகள்ல இவர்களுடைய அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய இன்னொரு புரோக்கர்களும் வெளிநாட்டுகளையும் இருக்கிறாங்க. முடிந்த அளவு இந்த மாதிரியான புரோக்கர்ட்ட இருந்து உங்களை நீங்க தற்காத்துக்கங்க. துபாய் போன்ற நகரங்கள்ல இப்ப சமீப காலமா இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டு வரதாக சொல்லப்படுது. ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்நாள்ல பாதி காலம் குடும்பத்தை விட்டு ரொம்ப கடினமாக உழைச்சு சம்பாரிச்ச அந்த பணம் இழந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. என்றைக்குமே நேர்மையான முறையில வரி செலுத்தி உங்களுடைய பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வங்கிகள் மூலமாக பரிவர்த்தனை செய்யறது தான் இதற்கு ஒரே தீர்வு. உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்றது ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.